ஹாய் கைஸ். கோபம். நிறைய பேர் இந்த கோபம் ரொம்ப பெருமையான குணம். கோபத்தினால நிறைய பேரை அடக்கி ஆளலாம். கோபப்பட்டால் நிறைய பேரை கட்டுப்படுத்தலாம். கோபப்பட்டால் வேலைகளையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம். கோபப்பட்டால் சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மிக தவறு அது. இப்போ கோபத்தினால நிறைய உறவு முறைகள் பாதிக்கும். நிறைய பேரை இழந்துருவோம். நிறைய வேலைகள் நடக்காது. மிக முக்கியமாக நாம் கோபப்படுறோன்னு வச்சுக்கோங்க, அது மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்குறதுங்கிறது ஒரு புறம். மற்றொரு புறம் இந்த கோபத்தினால நமக்கு மனசு பாதிக்கும். அந்த மனது பாதித்தால் உடலில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அது மட்டுமல்ல, இப்போ சமீபத்தில் ஒரு ரிசர்ச் ஸ்டடி சொல்லுது, ஒரு 2 அல்லது 3 வார்த்தைகள் சத்தமாக கோவப்பட்டு சத்தமாக அதிர்ந்து நாம் சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுமா. ஸோ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு கோபத்தை குறைத்து கோபப்படாமல் இருப்பதே நல்லது. நாம் கோபத்துக்கு பதிலாக ஒரு புன்முறுவலோட சிரித்த முகத்தோட அன்பாக பழகினால் யாரையும் ஜெயிக்கலாம், எந்த வேலையும் முடிக்கலாம். வெற்றி நிச்சயம். நன்றியும் வாழ்த்துக்களும்.